எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு நல்ல தலைப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த தலைப்பு இறைவனும் பிளம்பரும். பிளம்பர்னால் அந்த வீடுகள் எல்லாம் ட்ரைனேஜ் குழாய், வாட்டர் குழாய், செப்டிக் டேங்க் அணைக்கிறது, மேலேருந்து ஓவர் டேங்க்லேருந்து குழாய் அணைச்சி வீட்டுகளுக்கு குடிநீர் சப்ளை கொடுக்குற ஒரு கான்ட்ராக்டர்களுக்கு பேர், இங்கே அந்த டெக்னீஷியன்ஸுக்கு பேர் பிளம்பர். அது சரியான தமிழ் வார்த்தை தெரியல. அதனால் இறைவனும் பிளம்பரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இதை பேசணுன்னு ஒரு ஐடியா வந்தது. காரணம் என்னென்னா, சமீப காலமாக எனது மனைவிக்கு பித்தப்பையில் கல்லுன்னு சொல்லிட்டாங்க. அது ஸ்லீப்பிங் ஸ்டோன் தான், அது ஒன்றும் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கல. அதனால் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. அதனால் தொல்லைகள் ஏற்பட கடுமையான வயிற்று வலி இந்த வலது பக்கம் இந்த இடத்துல எல்லாம் பரவும். அது மாதிரி இருக்கும் பொழுது வந்தோம்னா ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பையை வெட்டி எடுத்துட வேண்டியதான். கல்லை கரைக்கிறதுக்கு நோ மெடிஷன் இன் தி அலோபதி, ஆங்கில மருத்துவத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 கல் இருந்து 9 சென்டிமீட்டரில் 9 மில்லிமீட்டரில் ஒன்று, 10 மில்லிமீட்டரில் ஒன்று, 2 கற்கள் இருந்து. அப்புறம் சின்ன சின்ன கற்கள் அது காணப்படுது, ஃபியூ கற்கள் காணப்படுது. அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக்கு, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் கலந்து எல்லாம் சேர்த்து ஒரு 3 மாதம் ஒரு மெடிசன் எடுத்தேன். அதில் குணமாவது, கல் கரையுதுன்னு சொல்கிறாங்கன்னு எடுத்தேன். அதே போல் என் மனைவிக்கு 9 மில்லிமீட்ரு 10 மில்லிமீட்டரில் இருந்த கல்லில் ஒரு கல் கரைஞ்சிருச்சு. ஒரு கல் கரைஞ்சி ஒரு கல் மட்டும் இருக்குது, அது 11 மில்லிமீட்டராக 1 மில்லிமீட்டர் அதிகரிச்சிருக்கு. ஒரு கல் 9 மில்லிமீட்டர் கரைஞ்சி போயிடுச்சு. அதில் 9ல் 1 மில்லிமீட்ரு 10ல் வந்து உட்காந்துக்கிச்சு, 11 ஆகிடுச்சு. அப்போ 8 மில்லிமீட்டர் கரைஞ்சிருக்கு 3 மாதத்தில். அப்போது மீதி இருக்க 11 மில்லிமீட்டர்னாக்க இன்னொரு 6 மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக கரைஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது என்ன மருந்து ஏதுங்கிறது நீங்கள் சித்தா டாக்டர்கிட்டையோ அல்லது ஹோமியோபதி டாக்டர்கிட்டையோ நீங்கள் கேட்டு பயனடைவது நல்லது. இல்லை பர்சனலாக பயனடைனா நான் இந்த யூடியூப்பில் 10-50 கிலோ சொல்லிட்டு போனால் அது அவ்வளோ சரி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று சொல்லப்போ அவங்க ஒரு மருந்தை குடிக்க போவேன், இந்த ஆள் யூடியூப்பை கேட்டு இப்படி வீணாக போயிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி என் மனைவிக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. எப்படின்னா, சுகரை குறைக்கிறதுக்கு பன்னீர் மொக்குன்னு ஒன்று விற்கிது நாட்டு மருந்துகள். அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காலைல வடிகட்டி டெய்லியும் வெறும் வயிற்றில் 1/2 டம்ளர் குடிக்கணும்னு சொன்னாங்கன்னு ஒரு 15-20 நாள் குடிச்சிட்டு இருந்தது. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நர்வஸ் சிஸ்டத்தை, இடது பக்கம் இருக்கிற நர்வஸ் சிஸ்டத்தை பாதித்து கையெல்லாம் இப்படி மடக்க முடியல வலி, கையை ஊன முடியல வலி, இங்கே வலி, இங்கே வலி, இங்கே வலி, இந்த கால் வலி, உள்ளங்கால் வலி, கணுக்கால் வலின்னு ஊனி எந்திரிக்க நல்ல வேகம் நடக்கிற ஆள், 2 கிலோமீட்டர் வாக்கிங் போகிற ஆள், வீட்டுக்குள்ளேயே தாங்கி நடக்கிற ஆள் ஆச்சு. என்ன தான் ப்ராப்ளம் என்னால் கண்டுபிடிக்கல. நானும் என்னான்னு பார்க்குறேன், ஏன் இப்படி ஆச்சு? சுகர் அதிகமான, சுகர்லாம் கண்ட்ரோலாக தான் இருக்குது. இந்த கல்லுக்காக மாத்திரை சாப்பிட்ற பித்தப்பைக்கு அதனால் அதிகமாக இருக்குமானா, அதுக்கு முன்னாடிலேருந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ ஒன்றும் ஆகலை. அப்புறம் தான் சாப்பாட்டில் தான் இதுக்கு ஏதோ ஒரு சம்திங் ராங்கன்னா, அது சாப்பிட்ற சாப்பாடு தான் நானும் சாப்பிட்றேன். சரி, மருந்தில் தான் இருக்குன்னு என்ன இதுவாக சாப்பிட்ற மருந்து இந்த பன்னீர் மூக்குன்னு சாப்பிட்டோன்னு அதில் தான் ஏதோ கோளாறு இருக்குது, உனக்கு ஒத்துக்கல, மற்றவங்களுக்கு ஒத்துக்கலாம் சொல்லலாம். யூடியூப்பில் பார்க்குறவங்க எனக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு. ஒவ்வொரு பாடி அதோட அமைப்பு, அது சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம். அப்படி நீ அதை நிறுத்துன்னு சொல்லி நிறுத்தி இப்போ 4-5 நாள் தான் ஓரளவுக்கு அதுலேருந்து கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு வருது. அதனால் இந்த பித்தப்பை கல்லுக்கு நான் ஒய்ஃபுக்கு என்னென்ன மருந்து கொடுக்குறேங்கிறது அதை நான் இதில் சொல்கிறத விட ஜென்ரலாக 10-50 சொல்லக்கூடாது. இப்படி கேட்டுட்டு யாராச்சும் ஒன்று எடுக்கணும். அதனால் நீங்கள் சப்போஸ் யாருக்கும் பித்தப்பை கல் இருக்குன்னா என் நம்பருக்கு ஃபோன் போடுங்க. தஞ்சாவூரில் அந்த மருந்து எங்கே கிடைக்குது, யார்கிட்ட போகணுன்னு நான் சொல்கிறேன். நான் 10-50 நான் ஜென்ரலாக சொல்ல விரும்புகிறேன். ஆர்வமுள்ளவர்கள் தனியாக ஃபோன் போட்டு கேளுங்க. இப்போ அந்த பித்தப்பை கல்லில் இறைவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சம்பந்தமாக தான். என்னென்னா, ஒன்று வச்சு இறைவன் இல்லை என்று ஒரு கருத்து பகுத்தறிவாளர்கள் கருத்து. அவர்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அறிவு நம்மளை விட ஆன்மீகத்தில் சாமி இருக்குதுன்னு சொல்கிறவங்க விட அவங்க அறிவாளிகள் என்று தனக்குத்தானே டம்பம் அடித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம பகுத்தறிவாதி, இறைவனே இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு. இறைவனே இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இறைவனை நீ ரொம்ப பெரிய ஆளாக தானே மதிக்கிற, இறைவன் இருக்கிறத விட்டு தானே இல்லைன்னு சொல்கிற, அதனால தான் நீ பெரிய ஆள், பகுத்தறிவாதி, அறிவாளின்னு சொல்லிக்கிற. இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிளம்பர்
ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ப்ளம்பர் அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த பித்தப்பையில் இந்த அனாட்டமி இங்கே பித்தப்பை, கல்லீரல், பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையம், இன்சுலின் சொல்கிற கணையம், முன்சிறுகுடல், இரைப்பை இவைகளுடைய அனாட்டாமிக்கல் அமைப்பு அதை கொஞ்சம் நான் விளக்கி சொல்கிறேன். அதை இப்போ விளக்கி சொல்லிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். அன்பார்ந்த நேயர்களே, இப்போ இந்த டயக்ராத்தில் விளக்குறேன். இது கல்லீரல், இது பித்தப்பை, இது கணையம், இன்சுலின் சுரக்கிறது கணையம், இங்கிலீஷில் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது லிவர்னு சொல்லுவாங்க. இது பைல்னு சொல்லுவாங்க. இது இரைப்பைன்னு வச்சுக்கோங்க. இது முன்சிறுகுடல். இந்த முன்சிறுகுடல் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வளைஞ்சி வரும். இப்போது இந்த பித்தப்பையிலிருந்து நேராக சிஸ்டிக் டக்ட்னு சொல்லி பித்த நாளம்னு சொல்கிறோம். இந்த பித்த நாளம் இங்கேருந்து கல்லீரலேருந்து வரல லிவர் டக்ட். இது இந்த லிவர் டக்டோடு இணைஞ்சு ரெண்டும் ஜங்ஷன் ஆகுது. அப்படியே நேராக வரும் பொழுது இங்கே பேங்க்ரியாஸ் கணைய நீர்லேருந்து இன்சுலின் சுரக்கணும். மற்ற நீர்களும் சுரக்கும். இது சுரந்து 3 ஒன்றாகி இது காமன் டக்ட்டுன்னு பேர். இந்த காமன் நான் குழாயின்னு வச்சுங்க. இது இந்த முன் சிறுகுடலில் வந்து சேருது. இதில் பாருங்கள், எல்லாத்தையும் காமனாக ஒரே குழாயில் எல்லாத்தையும் இதையும் இணைச்சிட்றாங்க. 3ஐயும் இணைச்சி ஒரே காமன் குழாயை கொண்டு வந்து இங்கே முன் சிறுகுடலில் இணைக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் 3க்கும் ஒவ்வொரு குழாய்னா இங்கே ஒரு ஓப்பனிங், சிறுகுடலில் இங்கே ஒரு ஓப்பனிங், இங்கே ஒரு ஓப்பனிங், இங்கே ஒரு ஓப்பனிங், 3 ஓட்டை போடணும். அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் காமன் டக்ட்டுன்னு கொண்டு வந்து ஒரே ஓட்டை இங்கே எடுத்து இணைச்சி சிறுகுடல் இணைஞ்சி சுற்றி வந்து அப்புறம் அப்படியே மலக்குடல் வழியாக அப்படியே மலம் வெளியேறுது. இப்படி ஒரு சிஸ்டம். இது ஒரு நல்ல ஒரு ப்ளம்பர் சிஸ்டம். எப்படின்னா ஒரே டக்டை கொண்டு வந்து இப்படி சிக்கனமாக அறிவுபூர்வமாக இந்த மாதிரி வேஸ்டேஜ் பண்ணாமல் ஒரே குழாயில் கொண்டாந்து இணைக்கிறதுங்கன்னா அதுக்கு அறிவு வேணும். கண்டிப்பாக ஒரு அறிவு வேணும். வித்தவுட் எனி நாலேஜ், வித்தவுட் எனி ப்ரீ பிளான், வித்தவுட் எனி திங்கிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி 3ஐயும் ஒரு குழாயில் கொண்டாந்து இணைச்சி ஒரே ஓப்பனிங்காக கொண்டாந்துடுறாங்க. இங்கே எவ்வளோ சிக்கன நடவடிக்கை பாருங்கள். ஒரு ப்ளம்பர், நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு ப்ளம்பர் செய்கிற வேலையை இறைவன் செய்திருக்கிறார். இதை காட்டுறதுக்கு தான் இது தான் நம்ம இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களே போய் பார்க்கலாம் கூகுளில் போய் விட. இது கணையம், இது இரைப்பை. இறையெல்லாம் இது படத்துக்காக அப்படி பின்னாடி போட்டிருங்க, எல்லாம் உள்பக்கம் இருக்கும். இது கல்லீரல்லேருந்து பல திரவங்கள் சுரக்குது. இதில் இந்த இடத்துல இங்கெல்லாம் கல் உருவாகி இதை வந்து அடைச்சிக்கிச்சின்னா அவ்வளோதான், இதுலேருந்து போகாது. பித்த நீர் சுரக்காது. பித்த நீர் எதுக்குன்னாக்கா நம் சாப்பிட்ற உணவில் உள்ள கொழுப்பை உடைப்பதற்கு, கொழுப்பை கரைக்கிறதுக்கு. அப்போது இந்த இடத்துலையும் கல் வந்து நின்றுக்கலாம், அல்லது இங்கேயும் வந்து நின்றுக்கலாம், அல்லது இங்கேயும் வந்து நின்றுக்கலாம். இப்படி அடைப்பு ஏற்பட்டு போச்சுன்னா நமக்கு பல விதத்துலேயும் தொல்லைகள் ஏற்படும். இந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா இது சிபிடின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டால் இது வந்து இங்கே இருந்தது கல்லுன்னா பெரிய கல்லாக இருந்தால் இங்கேயே தங்கிடும். பித்தப்பை நோய் மட்டும் சுரந்துக்கிட்டே இருக்கும். இது ஸ்லீப்பிங் கல்னு சொல்லுவாங்க. இதனால் எந்த காம்ப்ளிகேஷனும் வராது. சப்போஸ் இது வந்து இந்த இடத்துல பிளாக்காகி அடைச்சிட்டாலும் இங்கே நெக்குங்கிறதுல ப்ரெஷர் வரும்போது இது மறுபடியும் இறங்கிடும். ஆனால் சின்ன சின்ன கற்கள் இப்படியே வந்து இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தங்கிடுச்சுன்னா போச்சு. ஆக பித்தப்பைங்கிறது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் வர்றதாக சொல்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. கொலஸ்ட்ராலும் ஒரு காரணம், டயபெட்டிஸ் ஒரு காரணம், அப்படி பல இது சொல்கிறாங்க. ஆனால் இறுதியாக சொல்ல முடியவில்லை. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அறிவு பாருங்கள். இதான் எப்படி இருக்குது பாருங்கள். இதை விளக்கி சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். என்ன நேயர்களே, இதை விளக்கி சொன்ன பார்த்தீங்களா? இதெல்லாம் தலைகளாக தெரியும். அதனால தான் நான் விளக்கி சொல்லிட்டேன். இப்போ இதை பற்றிய இது ப்ளம்பிங் ஒர்க். இதையும் இறைவனை பற்றி நான் எப்படி இணைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு அமைப்பு, உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு கிரியேஷன், ஒரு படைப்பு, அதில் ஒரு ஒழுங்கையும் சிக்கனத்தையும் ஒரு பர்பஸையும் நாம் அதில் கண்டோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு அறிவுள்ள ஒரு ஆத்மான்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பக்தரியாக பேசுவோம். அறிவுள்ள ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அறிவுள்ள ஒன்று தான் அதை உருவாக்கி இருக்க முடியும். அதற்கு ஒரு திட்டம் தேவை, பிரெயின் தேவை,
சிந்திக்கணும், சிந்திச்சு இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ப்ளம்பர்கிட்ட போய் எங்கள் வீட்டுக்கு வாட்டர் டேங்க்லேருந்து உள்ள சிஸ்டம், அடுப்படிக்கு தண்ணி, பேஷனுக்கு தண்ணி, பாத்ரூமு, லெட்ரினு இதெல்லாம் தண்ணி, ட்ரைனேஜ் இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு ஒரு ப்ளம்பர்கிட்ட ஒப்படைக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வந்தவர், பல பேர்கிட்ட அனுபவம் உள்ளவர். அவர் ஒவ்வொரு இதுலேருந்து ஒரு குழாய்களை இணைத்து பல்வேறு இதை இணைத்து வீட்டுக்கு நமக்கு ஒரு நல்ல வாட்டர் சப்ளையும் ட்ரைனேஜ் சப்ளையும் நமக்கு அமைச்சு கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு என்ன வேணும், த நாலேஜ், அதுக்கு உண்டான அனுபவமும் அறிவும் வேணும். இல்லாமல் அது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சரி, அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு வீட்டை கட்டுறதுனாலும் ஒரு இன்ஜினியரிங் அமைப்பு, அந்த வீட்டை கட்டக்கூடிய ஒரு அறிவு வேணும். இந்த இடத்துல ரூம் வரணும், இத்தனை அடி உயரம் செவுரு இருக்கணும், லிண்டல் வரணும், கம்பி போடணும், இவ்வளோ கலவை போடணும், அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு டேட்டா நாலேஜ் வேணும். அந்த நாலேஜை வச்சு செயல்படுத்துறதுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஜீவன் வேணும். அந்த அறிவு சார்ந்த ஜீவன் ஒரு கொத்தனாரோ அல்லது ஒரு கான்ட்ராக்டரோ அல்லது இன்ஜினியரோ சிவில் இன்ஜினியரோ ஒரு அறிவு சார்ந்த தான் என்று நான் என்ற ஒரு இருப்பு நிலையில் உள்ள உணர்வுள்ள ஒரு அமைப்பாக தான் அவர் இருக்க முடியும். ஒரு பாறை உட்காந்துக்கிட்டு ஜடமாக இருந்துக்கிட்டு நான் இன்ஜினியர்னு சொல்லுமா? அதுக்கு அறிவு இருக்கா? சிந்திக்குமா? சிந்திக்காது. அப்போ இப்போயும் கூட பாருங்கள், இன்ஜினியர் படிச்சுட்டு அந்த இன்ஜினியர் நல்ல அனுபவமுள்ள ஒரு பெரிய இன்ஜினியர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த இன்ஜினியர் பிளான் போட்டு கட்டுறதுக்கும் சாதாரண நம்ம கொத்தனார்கள்ட்ட விடுறோம்ல லேபர் கான்ட்ராக்டுக்கு, அவங்க கட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் என் வீட்டில் கீழே வாசலில் ஒரு கொத்தனாரே கட்டினார். பெரிய இடம், 35க்கு 150 அடி நீளம், டவுனுக்குள்ளே வீட்டை கட்டுறேன்னு சொல்லி அங்கங்கே ஒரு பிளான்டாக இல்லாமல் அங்கங்கே இங்கே திடீர்னு ஒரு இடத்துல இடம் கண்ட இடத்துல ஒரு கேணியன் ஓடுறது, இங்கே கொஞ்சம் இடம்னா இங்கே ஒரு பாத்ரூம் போடுறது, கக்கூசை போடுறது, நடுப்புற ஒரு வீடை கட்டுறது, அவர் முன்னாடி ஒரு இதை வைக்கிறது, இப்படி இடத்த வேஸ்ட்டு பண்ணிட்டார். நாங்கள் போய் குடியிருக்கும்போது தான் பாரு, நல்ல ஒரு இன்ஜினியராக இவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஒழுங்கு முறையாக சிக்கனமாக இடத்த மிச்சம் பண்ணுற மாதிரி செஞ்சுருப்பார். கொத்தனாருங்க தானே, அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்களுக்கு இது அனுபவம், அந்த படிப்பறிவு கம்மி. அப்போ என்ன சொல்கிறோம், அந்த வீட்டை பார்க்கும்போது இது கொஞ்சம் அறிவு கம்மியாக உள்ள ஆள் கட்டினது, அதே சமயத்தில் நல்ல ஒரு இன்ஜினியர் கட்டுறதுக்கு வரும். பிளான்டாக இடத்த வேஸ்ட் பண்ணாமல் சிக்கனமாக அருமையாக கட்டியிருக்கான். என்ன அருமையாக கட்டியிருக்கான் பாரியா, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் அந்த அறிவுங்கிறது. அப்போ அறிவு அதிகமாக பெருத்த அறிவு உள்ளவனுக்கு என்ன எதை வச்சு பாராட்டுறோம், அவனுடைய அந்த எதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் பர்பஸோட அந்த பர்பஸ் சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஒழுங்கோட ஒரு அமைப்போட ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை செய்கிறான். அப்படிங்கும்போது அவன் அறிவாளியால் தான் அதை செய்ய முடியும்னு தெரியும். அறிவு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் சொதப்புவான். ஆனால் வீடு தானாகவே உண்டாயிருமா? உண்டாகாது. அப்போ ஒரு படைப்பு, ஒரு வீடாகட்டும், ஒரு காராகட்டும், ஒரு மோட்டர் பைக் ஆகட்டும், அதில் ஒன்றுலையும் ஒவ்வொரு அறிவு இன்ஜினியரிங் நாலேஜ் இருந்து டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு பிளானை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஒரு ப்ராஜெக்டாக மாற்றி அதை பல பேருடைய உழைப்பால் தயாரிக்கப்படும் போது தான் அது படைப்பாகிறது. அந்த படைப்புக்கு பின்னால் இருப்பது அறிவு. வீடுன்னா சிவில் இன்ஜினியரிங், பைக்கு கார்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், வானத்துக்குன்னா ராக்கெட், அஸ்ட்ரானமி, இப்படி ஒன்றுத்துக்கும் பின்னாடி மனித அறிவு இருக்கிறது. அப்படி மனித அறிவாக இருக்கிற நாம், இவ்வளோத்தையும் படைச்ச நாம் இந்த உடம்பை படைக்க முடியுமா? முடியாதுல்ல. இன்னை வரும் ஒரு உடம்பை படைச்சி ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமா? ரோபோ உருவாக்கியிருக்காங்க. நான் ரோபோ அப்படின்னு சொல்லிக்குமா? எனக்கு கல்யாணம் பண்ணின்னு அப்பாட்ட சண்டை போடுமா? லவ் பண்ணுமா? ரோபோவை படைச்சேன் இவன் தான் என் கடவுள், ரோபோ கும்பிடுமா? பக்தி செலுத்துமா? கல்யாணம் பண்ணிக்குமா? சொல்லுங்கள். அப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு ஜீவன், ஜடம் இல்லாமல் சேத்தனமாக உள்ள ஜீவன், உணர்வுள்ள ஒரு ஜீவன் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த உடம்பு, நம்ம உடம்பை எவ்வளோ அருமையாக ஆண்டவன் படைச்சிருக்காரு பாருங்கள். அந்த படைப்பினுடைய அமைப்பை பார்க்கும்போது இது ஒரு அறிவு இல்லை, ஒரு பேரறிவு தானே இதை படைச்சிருக்க முடியும். அது கடவுள்னு வச்சுக்க, என்ன வேணாலும் வச்சுக்க. ஆனால் இயற்கையாக தன்னால் நடந்துச்சுன்னு சொல்லாத. சம் நாலேஜ் இஸ் பிஹைண்ட் இட். அதுதான் பார்த்தீங்களா, கல்லீரலேருந்து ஒரு குழா மேலே, கல்லீரலேருந்து ஒரு குழா மேலேருந்து வருது. பித்தப்பையிலேருந்து வர்ற குழா அப்படியே இங்கே சேருது. அப்படியே இங்கே வந்தோடனே இங்கே
கணையத்துலேருந்து ஒரு குழாய், எல்லா குழாயும் ஒரு காமன் குழாயில் இணையுது. இணைஞ்சு முன் சிறுகுடலில் போய் ஒன்றா சேர்ந்து எல்லா என்சைம்களும் ஜீரண என்சைம்களும் நீர்களும் சேர்ந்து ஜீரணிக்குது நம்ம திங்கிறது. அப்போ இது ஒரு அறிவற்றது, ஒரு கொத்தனார் கட்டின மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க. இங்கே இருக்குது பாருங்க, இது மாதிரி முன் சிறுகுடல், பித்தப்பைக்கு ஒரு ஓட்டை, கல்லீரலேருந்து வர தண்ணிக்கு ஒரு ஓட்டை, கணையத்துலேருந்து வர்றதுக்கு ஒரு ஓட்டைன்னு 3 ஓட்டை போடணும் இந்த சிறுகுடலில். அப்படி இல்லாமல் காமன் டக்ட்னு போட்டு ஏற்கனவே இப்போ பேசினது விலைக்கு பேசினேன்ல, காமன் டக்ட்னு போட்டு ஒரு சிக்கன நடவடிக்கையை அறிவு சார்ந்து என்ன அருமையாக செஞ்சுருக்காங்க. ஒரு அதில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, சிக்கன நடவடிக்கை இருக்கிறது, வேஸ்ட் பண்ணாமல் தேவையில்லாமல் அப்படின்ட்டு. இதில் இது சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன இது தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் நடந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் இந்த 19ஆம் நூற்றாண்டிலேயே அதிக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானி. அவர் ஒரு பூனை வளர்த்தார். அந்த பூனை குட்டி போட்டுருச்சு. ஆசாரியை கூப்பிட்டு, கார்பெண்டரை கூப்பிட்டு, அப்போ பூனை குட்டி போட்டுச்சு, ஒரு நல்லா அது தங்கி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன மரக்கூண்டு தயார் பண்ணி, சின்னதாக வீடு செய்யணும், சின்னதாக வீடு தயார் பண்ணி பூனை போகிறதுக்கு ஒரு ஓட்டையை வச்சுட்டார். அது உள்ளே போய்க்கும் வந்துக்கும். நம்ம தீனி வைக்கணும்னா கதை திறந்துக்கலாம், அதுக்கு வந்து உள்ளே பால்கள் வைக்கலாம், கதை லாக் பண்ணிடலாம். பூனை எப்போ வேணாலும் போனால் அந்த ரவுண்டு ஓட்டை வழியாக. அப்போ என்ன பண்ணார் தாமஸ் ஆல்வா எடிசன், என்னப்பா ஒரு ஓட்டை தான் வச்சுருக்க, சின்ன பூனை போகணும், அதுக்கு இன்னொரு ஓட்டை வை, சின்ன ஓட்டை வை அப்படின்னா. இப்படியே பார்த்தாரான் கார்பெண்டர். ஐயா, நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிப்பு படித்தவங்க, உங்களுக்கு தெரியாதா? பெரிய ஓட்டையில் தாய் போனால் அதுலேயே சின்ன ஓட்டையில் குட்டியும் போயிட போகுது, ஒரே ஓட்டையில் 2மே போகுமே, என்னத்துக்கு வேஸ்ட்டாக இன்னொரு ஓட்டை? எனக்கு இந்த நாலேஜ் இல்லையப்போ நான் எவ்வளோ கண்டுபிடிச்சேன், ஆனால் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு தட்டி கொடுத்தாரான். அப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பை எப்படி ஒரே ஓட்டையில் 2ம் போய்க்கும் பூனை யூஸ் பண்ணிக்க மாதிரி ஒரே காமன் டக்டை கொண்டாந்து அதில் எல்லாத்தையும் இணைச்சி, எப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்களை பார்த்தீங்கன்னா மெயின் குழா வரும் வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இந்த ரூம்லேருந்து ஒரு குழா, இந்த ரூம்லேருந்து ஒரு குழா, மேலேருந்து ஒரு குழா, அப்புறம் சைடில் அடியில் இன்னொரு குழா, 2வது ஃப்ளோர்லேருந்து ஒரு குழா, எல்லாம் இணைஞ்சி ஒரு காமன் குழா இறஞ்சி கீழே ட்ரைனேஜுக்கு போகும். அதே போல் ஒரு காமன் குழாயிலேருந்து நேராக தண்ணி இறக்குவாங்க வாட்டர் டேங்க்ல, ஓவர் டேங்க்லேருந்து, அதுலேருந்து ஒன்று ஒன்றா பிரிப்பாங்க. இப்போ ஒரு காமன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ப்ளம்பரிங் ஒர்க்கு இதில் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ப்ளம்பரிங் அமைப்பை நம்ம பார்க்குறோம். இந்த ப்ளம்பரிங் அமைப்பு அறிவில்லாத ஒன்று உண்டாக்கியிருக்க முடியுமா? கர்ப்பப்பை, ஆமாங்க, யாருங்க கொண்டாந்து கடவுள் வந்து உட்காந்து இப்படி எல்லாம் போட்டு அடித்து செஞ்சுட்டு இருந்தாருங்க. கர்ப்பப்பையில் அதுவாக உண்டாயிடுச்சு இயற்கை. அப்படின்னு இப்போ கர்ப்பப்பையில் எப்படியா உண்டானுச்சு? அங்கே மெசேஜ் இருந்தது, அங்கே பிளான் இருந்தது, அந்த பிளான் படி ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ வந்து ஆட்டோ பைலட்னு சொல்கிறோம், ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க, டேக் ஆஃப் வரையும் பைலட்டு பார்த்துக்கிறாரு. டேக் ஆஃப் போய் ஒரு 45,000 அடி உயரம் வந்தோடனே அப்படி நிலைநிறுத்திட்டு அந்த கம்ப்யூட்டரில் போட்டுறாரு ஆட்டோ பைலட்னு, அதுவாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து பைலட்டே இல்லை, பிளேன் தன்னால் பிறக்கும் தன்னால் இறங்கிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பைலட்டே தேவையில்லை இயக்குறவர்னு சொல்ல முடியுமா? அது தன்னால் இயங்குது. சரி, அது ஆட்டோ பைலட் தன்னால் இயங்குது, தன்னால் அதை யாரும் எந்த இன்ஜினியரும் செய்யலை, ஏரோநாட்டிக் இன்ஜினியர்லாம் செய்யலை, அதுவாக உருவாகிடுச்சு. சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அதே போல் இறைவன் அந்த டிஎன்ஏல, அப்பாவோட டிஎன்ஏலையும் தாயோட டிஎன்ஏலையும் அந்த மெசேஜை வச்சு ஒரு மனித உடல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைனை அமைச்சு அதை ப்ராசஸை வச்சு தாய் வயிற்றில் அதை வச்சிட்டோம்னா அது ஆட்டோ பைலட் மாதிரி அதுவாகவே அந்த பிளான் படி தான் உருவாகும். மனிதனுக்கும் சிங்கம் பிறக்காது, கொக்கு பிறக்காது, கொக்கு தான் பிறக்கும். அதுபோல் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிக்கணும். அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு நாலேஜ் இருக்கணும், பெரிய நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜுக்கு ஜடமாக இருக்காது, அந்த நாலேஜ் அது ஜடமாக இருக்காது, தான்ங்கிற நினைப்பே இல்லாத ஜடமாக இருக்காது. அதுக்கு அந்த நாலேஜுக்கு தெரியும், நான் இருக்கிறேன்னு தெரியும். அதுக்கு நான் இல்லை, அந்த நாலேஜ் சொல்கிறேன், அந்த நாலேஜ் நான் பேரறிவாளனாக இருக்கிறேன் என்று அதுக்கு உணர்வு இருக்கும். அந்த உணர்வை தான் கடவுளுங்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தட் இஸ் கால்டு த கிரேட் கான்சியஸ்னஸ், காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த கான்சியஸ் தான் நம்மள்கிட்டையும் இருக்குது, நான்கிற நினைப்பு. அதைத்தான் ஏசுனார் என்ன பண்ணார், என்னுடைய ரத்தமும் சதயமாக உங்களுக்கு நான் பிட்டு கொடுத்துருக்கிறேன், என்னுடைய உதிரத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறேன். அதாவது அவருடைய கான்சியஸ்னஸை எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. இதே தான் நம்ம அத்வைத வேதாந்தத்துலேயும் இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு. என்ன, நான்கிற கான்சியஸ்னஸ் வேறு, பெரிய கான்சியஸ்னஸ் வேறு அல்ல, எல்லாம் ஒன்று தான்
அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடுத்த விஷயம். அது வேறு டாபிக். அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் வீடியோவில் பாருங்கள். இது எனக்கு என்னென்னா இந்த மாதிரி இதை பார்த்தோன்னே எந்த ஒரு இதுலேயும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடந்த பிறவியில் நான் வந்து எனக்கு 5 பிறவி, அதில் போன 4வது பிறவியில் நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்தியா சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் நான் ஒரு டாக்டராக இருந்தேன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் எனக்கு இதிலெல்லாம் ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டு, புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதெல்லாம் எனக்கு வந்துச்சு. அதனால் அதை பகிர்ந்துக்கிறேன். அதை பார்க்கும்போது ஹியூமன் அனாட்டமி நீங்கள் பார்த்தீங்கனாலே எந்த டாக்டரும் சொல்கிறேன், ஹியூமன் அனாட்டமியை பார்த்துட்டு பிரமிச்சு போய் இருப்பாங்களே ஒழிய அவங்க கடவுள் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான்னா அவனை போல் ஒரு முட்டாள் யாரும் இல்லை. அவ்வளோதான். அவன் எவ்வளோ வேணாலும் தெளிவாக பெரிய ஆளாக இருக்கலாம், சர்ஜரியில் கிஜரியில். ஹியூமன் அனாட்டமியை பார்க்கும்போது அப்படி பிரமிப்பு இருக்குது. இந்த நம்ம அனாட்டமி மட்டும் இல்லை, ஒரு பூவை எடுத்துங்க, ஒரு மரத்தை எடுத்துங்க, ஒரு கொக்கு எடுத்துங்க, ஒரு சிங்கத்துக்கு அதனோட உடம்பை போய் ஆராய்ங்க, ஒரு பாறை எடுத்து அதுக்குள்ளே போய் ஆராய்ங்க, ஒரு மலை எடுத்துங்க, ஒரு ஆறு எடுத்துங்க. எல்லாத்துலேயும் ஒரு ப்ரீ பிளான்டு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. அது வந்து இந்த உலகம் பிக் பேங்கில் தான் உண்டானுச்சுன்றாங்க. அதுக்கு பின்னாடியும் ஒரு ஒழுங்கும் திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. ஒழுங்கும் திட்டமும் நோக்கமும் இருந்து அது முறையாக சரியாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு அறிவுள்ள ஒரு வஸ்துவால் தான் அதை செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது படைப்பில் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஆக இறைவன் இருக்கிறார் 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 என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் லைக் பட்டன் போடுங்க. இந்த கீழே டிவி நீங்கள் பார்க்குற வீடியோ கீழே சேவ் சப்ஸ்கிரைப்னு வரும், அது அப்படி ஒரு தட்டுங்க போதும். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி நேயர்களே, நன்றி.